இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாக்கிட்டையும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாருங்க. பைரவி கிட்டேயும் சத்தியும் வாங்கிட்டாங்க. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்ட்டு ஒன்றும் புரியலைங்க. இந்த இலக்கியா பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இலக்கியா பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே கௌதம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காரு. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா என்ன இலக்கியா இவ்வளோ சோகமாக வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து கௌதம் கேட்குறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க அங்கே உங்கள் வீட்டுக்கு ஜானகி அம்மா வீட்டுக்கு வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இலக்கியா புதுசாக எதுக்காக ஜானகி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இனிமேல் இங்கே இருந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அங்கேயே இருந்துருங்க, நான் ஏதாவது வேலையை பார்த்துட்டு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இலக்கியா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, நெட்டுக்கிட்டு கலந்துருச்சா, என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, நான் தெளிவாக தான் இருக்கேன். இங்கே என் கூட இருந்து நீங்கள் என்ன சுகத்தை கண்டீங்க, இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் மொத்தம் கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், வாங்க போகலாம். நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வரவங்ககிட்டலாம் கேள்வி கேட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு வாழ்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்க அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடந்துச்சு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்குறாங்க. நம்ம பைரவி அத்தை ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன், நீ கௌதமை விட்டு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த 2 கோடி ரூபா பணமும் இல்லை இன்னும் அளவுக்கு அதிகமாக வேணுமென்னாலும் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்து உதவத்துக்கு தயாராக இருக்காங்க. என்னால் என்ன கொடுக்க முடியும், உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் அங்கே இருக்கிறது தான் நல்லதாக எனக்கு தோணுது. நான் உங்களுடைய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு மனைவியாக இருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிது, அங்கேருந்து வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வா முதல்ல நான் பைரவியை கேட்குறேன், எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.